ஹலோ மக்களே, நம்ம முந்தா நேற்று ஈவினிங் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து ஏறி கங்கா காவேரி எக்ஸ்பிரஸில் வந்து இப்போ வந்து பிரயாகராஜ் வந்து இறங்கியிருக்கோம். நம்ம இப்போ நேபாள் போகிறதுக்கு இறங்கியிருக்கோம். இப்போ வண்டியில் பிரயாகராஜ்லேருந்து நம்ம இப்போது வண்டியில் போகிறோம், தட் வேனில் போகிறோம். இப்போ காலைல 1:45 ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோம் நம்ம பார்க்கலாம். மொத்தம் வந்து ஒரு 12 பேர் ட்ரிப்பில் வந்திருக்கோம். இந்த 12 பேர் இவங்க தான். இங்கே 12 பேர் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம பிரயாக்ராஜ்லேருந்து நேபாள் போகிறோம் த்ரூ சௌனாலி பார்டர். ஸோ நம்ம வண்டி வேனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வேன் வந்துருச்சுன்னா இங்கே வந்து இப்போ 1:45 ஆகுது. ஒரு 3 o'clock கிளம்பலான்ட்டுன்னு. ஸோ நம்ம வண்டியில் எல்லாம் ஏறிட்டோம். இப்போ நம்ம நேபாளுக்கு இந்த வண்டியில் தான் கிளம்ப போகிறோம். மார்னிங் வந்து அயோத்தி பக்கத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நின்று இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கேயே செய்கிறாங்க. நம்ம கூட குக் வந்திருக்காங்க. பொங்கல், சாம்பார் இன்னைக்கு. நம்ம காலையில் பிரயாகராஜ் இறங்கினோம். இப்போ ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock ஆகுது. சோனாலி பார்டர் வந்திருக்கோம். நம்ம நேபாள் பார்டர் கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். சோனாலி பார்டர், இதுதான் சோனாலி பார்டர். அப்படியே வண்டியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு நிற்கிது. லைனாக வண்டி நிற்கிது பார்டரில். ஸோ இதுதான் பார்டரு, சோனாலி பார்டர். நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஸோ பின்னாடி நம்ம வண்டி வருது. நம்ம இறங்கி நடந்து போய் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக இறங்கி நடந்து பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து சோனாலி பார்டர் கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ நேபாள் பார்டரை கிராஸ் பண்ணுறோம். இதுதான் நேபாள் பார்டர். ஸோ திரும்ப இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிராஃபிக் தான். ஹாய், குட் மார்னிங். நேற்று நைட்டு நம்ம நேபாள் பார்டர் வந்தோம். நேற்று அப்படியே வந்து லும்பினியில் வந்து தங்கிட்டோம். ஸோ இப்போது வந்து மார்னிங் வந்து எழுந்து லும்பினிலேருந்து நம்ம பொக்காரா போகிறோம். ஸோ அதுதான் ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம தங்கின ஹோட்டல் தான் டிசி பார்க்குன்னு லும்பினியில். ஸோ நம்ம வண்டி இங்கே இருக்குது. நம்ம இப்போ லும்பினியில் மாயாதேவி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் நம்ம மாயாதேவியை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வேனை விட்டு இந்த ஒரு சின்ன வேனில் தான் வந்தோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா கலெக்ட் பண்ணாங்க. போட்டிங் பார்த்துட்டோம். இதான் லும்பினியில் அணையா விளக்குன்னு சொல்கிறாங்க. லும்பினியில் இது பேபி புத்தா பார்த்தீங்கன்னா, பேபி புத்தா அப்படி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. World Heritage Site, Lumbini, birthplace of Lord Buddha. புக்காரா நம்ம வந்து சேர்ந்துட்டோம். நைட்டு 7:30 மணி ஆகுது. புக்காரா ரூம் இது. ஆக்சுவலாக இந்த ரூம் பார்த்திங்கன்னா 3 பேர் தங்குற மாதிரி ரூமு. அப்புறம் டாய்லெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3rd டே நேபாளில். இப்போ நம்ம போக்ரா நேற்று வந்து சேர்ந்துட்டோம். போக்ராலேருந்து இப்போது காலையில் கிளம்பி ஜாம்சன் போகிறோம். ஜாம்சன் தான் பேஸ் கேம்ப் மாதிரி நம்ம முக்திநாத்துக்கு. ஸோ இப்போ அங்கே போகிறோம். இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா தங்கினது வந்து இங்கே போக்ராவில்
எலிகென்ட் ஒரு ஹோட்டலில் தங்கணும். நம்ம போக்ராலேருந்து இப்போ இந்த வேனில் முக்திநாத்துக்கு நம்ம போகிறோம். நம்ம கிளம்பிட்டோம். இப்போ வந்து 8:30 மணி ஆகுது. ஸோ போக்ரா பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல்லாக மலை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பனிமலை. ஜாம்சன் உள்ள வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து காலையில் நம்ம கீழே வந்து ஜாம்சன்லேருந்து கிளம்பி ஒரு 25 கிலோமீட்டர் மேலே முக்திநாத் வந்திருக்கோம். முக்திநாத்தில் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்போ மேலே ஏற போகிறோம். ஒரு 2 கிலோமீட்டர் பார்க்கிங் ஏரியா. என் வண்டியை பார்க் பண்ணிட்டு வெளியே நம்ம இப்போது மேலே ஏறத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எல்லா பக்தர்களும் நடந்து போயிட்டே இருக்காங்க. பாருங்கள் ஹிமாலயாஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே மேலே போகிறதுக்கு டோலி இருக்குது. இந்தியன் மணி 4000 ரூபா சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் குதிரைங்கெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ குதிரையில் நீங்கள் போகணுன்னா ஒரு ஆளுக்கு மேலே போகிறதுக்கு 400 ரூபா அப்படி சொல்கிறாங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் முக்திநாத்துக்கு மேலே. நிறைய பேர் குதிரையில் போகிறாங்க. குதிரையில் போகிறதுக்கு 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஒன் வே தான். இங்கே தங்கத்துக்கு ஹோட்டல்லாம் இருக்குது. ஹோட்டல் கிராண்ட் தங்கத்துக்கு இருக்குது. பேக்லாம் விற்கிறாங்க, ஷூ விற்கிறாங்க. சாலிகிராம மக்கள் நிறைய இருக்குங்க. சாலிகிராம மக்கள் கத்தி, கூர்க்கா கத்தி ஆரம்பிக்கிறோம். ஸோ மேலே போயிட்டு பார்க்கலாம். நானே ஸோ படிக்கட்டு ஏறுறோம். இப்போ ஸ்டீப்பாக இல்லை, அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கீழே ஆரம்பித்தோம். மேலே ஒரு ஆர்ச் இருக்குது. அந்த ஆர்ச் வந்தால் 200 படி நமக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 100 படி தான் இருக்குது. அது வந்து இறக்கும்னு சொன்னாங்க. பார்க்கலாம். முக்திநாத் கோயில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் முக்திநாத் கோயில். ஓகேவா? முக்திநாத் கோயில் இதுதான் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 குண்டம் இருக்குது. ஸோ இது வந்து பாவக்குண்டம். அது பக்கத்தில் இன்னொன்று இருக்குது. இது புண்ணிய குண்டம். ஸோ எல்லாம் அப்படியே ஏறுறாங்க.
ஸோ கோயில் இது வந்து அந்த 108 இது சொல்கிறாங்கல்ல, அது இதுதான். அப்படியே லைனாக சில பேர் ஓடுறாங்க குடிச்சு. பயங்கர சில்லுன்னு இருக்குது ஃபுல்லாக. 108 இது. ஸோ கோயில் பின்னாடியே இருக்குது, கோயில் தான் அது பின்னாடியே. ஸோ முக்தான கோயில் மேலே வந்துட்டோம். ஸோ கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு இறங்கலாம். முக்திநாத்லேயே புத்தா கார்டன் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் புத்தா கார்டன். ஸோ புத்த சிலை, பெரிய ஒரு சிலை இருக்குது. ஹிமாலயாஸ் பாருங்க. இந்த எழுவத்தோட ஜில்லே இல்லை. ஸோ கீழே இறங்கணும், அதே படிக்கட்டு தான். ஸோ பாருங்க அப்படியே ஹிமாலயாஸ். ஹெலிபேட் இருக்குது. ஹெலிபேடில் ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகும் போது முக்திநாத் பார்த்துட்டு இறங்கிட்டோம். இறங்கும்போது 300 படி இறங்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகுது. ஏறும்போது தான் கஷ்டமாக இருந்தது. ஸோ இது வந்து இறங்கிட்டோம். நம்ம பார்க்கிங் போய் வண்டி எடுத்துகிட்டு போக்கரா போக போகிறோம். போக்கரா சுற்றி பார்க்க போகிறோம். இப்போது போக்கராவில் வந்து குப்தேஸ்வர் கேவ் வந்திருக்கோம். ஸோ இந்த குப்தேஸ்வர் கேவ் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இந்தியன் மணிக்கு 62 ரூபா 50 பைசா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து கீழே இறங்குறோம். ஸோ டேவிஸ் ஃபால்ஸ் வந்துருக்கோம் நம்ம. இந்த டேவிஸ் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் வந்து போக்கராவில் சிட்டிக்குள்ளேயே இருக்குது. Davis Falls. விஷ்பூரில் எல்லாம் போடுங்க, போய் உழுதான் பார்ப்போம். இது தெரியவே இல்லையே. உழுதா போடு. எங்க அதான் காசு இருக்குது. ஸோ விஷ் பூல் என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டின்னு பைசா அந்த பூலில் போட்டால் வேணும்னு நினைக்கும். மணக்கம்மா தேவி நடத்தி வைப்பா. ஓகேவா? ஃபீவா லேக்கில் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், நாங்கள் தான் எங்கள் டீம் ஃபுல்லாக இங்கே போயிட்டுருக்கோம். ஃபீவா லேக் कितना डीप है ये? क्या 20 मीटर 20 मीटर.
குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம போக்ராவில் இருக்கோம் காலைல. ஸோ முக்திநாத் வந்து வந்தோம் முந்தா நேற்று போக்ரா ஃபுல்லாக பார்த்துட்டு இன்றைக்கி போக்ராலேருந்து காட்மாண்டுக்கு கிளம்புறோம். ஸோ காட்மாண்டுவில் போயிட்டு பசுபதிநாத் பார்க்க போகிறோம். போகிற வழியில் ஒரு சக்தி கோயில் அது பார்த்துட்டு அப்புறம் வந்து காட்மாண்டு போய் இன்றைக்கி காட்மாண்டு ஸ்டே. காட்மாண்டில் போயிட்டு பார்ப்போம் என்ன பண்ணோம். போக்ராலேருந்து நம்ம கிளம்பி காட்மாண்டு போகிற வழியில் மணக்கம்மா தேவி அப்படின்ற ஒரு சக்தி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த சக்தி கோயில் மேலே போகிறதுக்கு ரோப் கார் மூலிமா போகிறோம். ரோப் காருக்கு வந்து இந்தியன் மணி 670 214 பே பண்ணிவிட்டு ரோப் காரில் போகிறோம். ஸோ ரோப் கார் போகிற ஸ்டேஷன் வந்திருக்கோம் நம்ம. ஸோ மேலே போய் மணக்கம்மா தேவியை பார்க்கலாம். மேலே மணக்கம்மா தேவி பார்க்கறதுக்கு வந்துட்டோம். ஸோ மேலே கேபிள் கார்லேருந்து இறங்கி மேலே வந்துட்டு கோயிலுக்கு மணக்கம்மா தேவி கோயில் தான். ஸோ இது ஒரு சக்தி பீடம், ஒன் ஆஃப் தி சக்தி பீடம் மணக்கம்மா தேவி. குட் மார்னிங். இன்னைக்கு நேற்று வந்து நம்ம போக்ராலேருந்து காட்மாண்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ காட்மாண்டில் இருக்கோம். வரும்போது நேற்று மணக்கம்மா தேவியை பார்த்துட்டு நைட்டு வந்து வரதுக்கு இங்கே 9 மணி ஆயிடுச்சு. வந்து சாப்பிட்டு படுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி காலைல எழுந்து பசுபதிநாத் கோயில் அப்புறம் 2-3 கோயிலுக்கு இங்கே காட்மாண்டுவில். ஸோ காட்மாண்டு சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணிட்டு நம்ம அடுத்தது வந்து நாளைக்கு காலையில் ஜனக்பூர் கிளம்புறோம். ஸோ இப்போது பசுபதிநாத் கோயில் போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம மீதி பார்க்கலாம். ஸோ இதுதான் பசுபதிநாத் கோயில் நுழைவாயில். ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். காரமுட்டை ஃபேமஸ் பண்ணுவீங்க. ஸோ கடை வீதி இது பார்த்தீங்கன்னா நிறைய ருத்ராட்சம், ஃபுல்லாக ருத்ராட்சம் இருக்குது. ஸோ கோயில் போகிற வழி இது. ஸோ கோயிலுக்குள்ளே போகிறோம் நம்ம. ஸோ கோயில் வாசல் இதுதான். இதுதான் ஈஸ்வரர் பசுபதிநாத். இப்போ ஈவினிங் வந்து நம்ம ஜல் நாராயணன் நேபாள் காட்மாண்டுலேருந்து வரும். அந்த கோயிலுக்கு வரும். ஜல் நாராயணன் விஷ்ணு கடவுள் தண்ணியில் பாண்டில் இருக்கார். அதுதான். ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஜலநாராயணன். ஜலநாராயணன்.
ஏய் ரிவர்ல போறோம் நீ பிரியா ரிவர் பார் பக்கத்துலயே ரைட் சைடுல தண்ணில இறங்கி பாருங்க. நம்ம நேற்று காட்மாண்டு பார்த்தோம் பசுபதிநாத். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் கிளம்பி ஜனக்பூர் வந்திருக்கோம். ஜனக்பூர் வந்து சீதாதேவி பிறந்த இடம். ஸோ இப்போ அவங்க பேலஸில் இருக்கும், பார்க்கலாம் அந்த பேலஸை. ஸோ இதுதான் சீதாதேவி ஜனக மகாராஜாவோட பேலஸு. பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க அரண்மனை சுற்றி காமிச்சிட்டு இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மண் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்த ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்த கல்யாண மண்டபம் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பேலஸ். ஸோ இதுதான் லக்ஷ்மண் டெம்பிள். பேலஸ் வெளியே இருக்குது லக்ஷ்மண் டெம்பிள் லெஃப்ட் சைடில். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சீதாதேவிக்கும் ராமருக்கும் கல்யாணம் ஆன மண்டபம் இது. இது பேலஸ் பக்கத்துலேயே இருக்குது. உள்ளே வரதுக்கு 7 ரூபா டிக்கெட் வாங்கினா. ஸோ நம்ம இப்போ ஜனக்பூரில் இருக்கோம். சீதாதேவிக்கும் ராமபிரானுக்கும் கல்யாணம் நடந்த இடம் இது.